ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தேங்காய் பால் ரைஸ் வித் மீன் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு நார்மல் ரைஸ் சாப்பிட்றதோட அந்த தேங்காய் பால் ரைஸ் சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி காசுண்ட ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அது ஒரு 20 மினிட்ஸ் ஊற போட்டுக்கலாம். நார்மல் ரைஸ்லேயே பண்ணலாம், நான் இன்றைக்கி பிரியாணி அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் மீனானமும் தேங்காய் பால் ரைஸும் பிடிக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அந்த காம்பினேஷன். ஸோ ஆனால் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு ரைஸ்க்கு வெங்காயமும் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் நறுக்கிக்கிறேன். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஸ்டார், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். ஸோ அதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு தேங்காய் பால், 1.5 கப் தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியும் போட்டுப்போம். இதுக்கு முன்னாடி இந்த ஆணமும் ரெடி ஆயாச்சு. மீனை போட்டுக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் நான் விசில் விடுவேன். ஸோ தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயாச்சு. அப்புறம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை கழுவிக்கிறேன். அம்புட்டு தாங்க, சூப்பராக எல்லாமே ரெடி ஆயாச்சு. தேங்காய் பால் ரைஸ், மீனானம், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஒன் டைம் தேங்காய் பால் ரைஸ்க்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அடிப்பொலியாக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஈவினிங் பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்தாங்க வடையும் பாயாசமும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதோட இந்த விளாக் முடிஞ்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.